திரை உலகமும் சரி, அரசியல் உலகமும் சரி, ஒரு நல்ல மனிதரை மனசுல பட்டது. இன்னைக்கு திரை உலகமும் சரி, அரசியல் உலகமும் சரி, ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கோம். ரொம்ப யதார்த்தமானவர். அவர் கூட சினிமாவில் நடிக்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அந்த ஷூட்டிங்லாம் அவருடைய கருணை உள்ளத்தையும் அவருடைய மக்கள் மேல, தன் கூட நடிக்கிறவங்க மேல, தன் ரசிகர்கள் மேல அவர் வச்சிருந்த அன்பை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். நார்மலா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேரவன்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாரோடய உட்கார்றது இல்லை. கேரவன்ல போய் உட்காந்து சாப்பிடுவாங்க, இல்லை அவங்களுக்குன்னு தனி ரூம் இருக்கும். ஆனால் விஜயகாந்த் சாரை நான் அப்படி பார்த்ததே இல்லை. கடைசியாக நான் சொக்கத்தங்க நடிக்கிற வரைக்கும் நான் அவரை பார்க்கும்போது செட்டுக்கு வந்த உடனே எல்லாரோடையும் கலகலன்னு பேசுவார், எல்லார் கூடவும் உட்காந்து சாப்பிடுவார். ஆர்டிஸ்ட் மட்டும் சாப்பிட்றத பற்றி அவர் கவலைப்பட்டதில்லை, டெக்னீஷியன் சாப்பிட்றத பற்றி தான் நிறைய கவலைப்படுவார். சொக்கத்தங்க ஷூட்டிங் நடக்கும்போது பிரேக்கு எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம். பாக்யராஜ் சார் தான் டைரக்டர். அவங்க எல்லாரும் உட்காந்தப்போ கேப்டன் சார் வந்து எந்திரிச்சு வெளியே போனாங்க. எதுக்கு சாப்பாட்டு டயத்தில் வெளியில் போகிறாருன்னு பார்க்கும்போது அங்கே வெளியில் போய் அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஏன்னா சினிமாவில் முக்கியமான பங்கு யாருக்குன்னா டெக்னீஷியன்ஸ் தான். கேமரா யூனிட்டு, லைட் யூனிட்டு, ப்ரொடக்ஷன் யூனிட், அவங்க தான் எப்போவுமே வேலை பார்க்குறாங்க. ஆர்டிஸ்ட்டுக்காக உட்கார்ந்து டைம் கிடைக்க அவங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ வெளியில் போய் எனக்கு என்ன சாப்பாடு வந்திருக்கோ அந்த சாப்பாடு எல்லாருக்கும் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அந்த பண்பை நான் அவர்கிட்ட பார்த்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் அன்னமிட்ட கைன்னு சொல்லுவோம். அதை நான் விஜயகாந்த் பார்த்தேன். உண்மையில பெரிய இழப்பு. அவரோட குடும்பத்துக்கு மட்டுமில்லை, அவரோட ரசிகர்கள் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர். அதுதான் முக்கியம். தொண்டர்களை மதிக்கக்கூடிய, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர். ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்.